எப்பா முத நாள் எப்படியோ டாக்டர் ஆயாச்சு. கடவுளே காசு கூரையை பிச்சுன்னு கொட்டணும் கொட்டிருச்சு. எஸ் கமெண்ட். வணக்கம் டாக்டர். வாங்க 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 உட்காருங்க. சொல்லுங்க உங்களுக்கு என்ன பண்ணுது? டாக்டர் கையெல்லாம் ஒரே ஆட்டம் ஆடுது டாக்டர். இதுக்கு எதனா வைத்தியம் இருந்தா சொல்லுங்க டாக்டர். என்ன இந்த ஆட்டம் ஆடுது? என்ன பாத்ரூம்ல புள்ளி ஆட்டம் போலயே? டாக்டர் இது அந்த ஆட்டம் இல்ல டாக்டர், வேற ஆட்டம் டாக்டர். எந்த ஆட்டம்யா? இந்த ஆட்டம் டாக்டர். அதுலதான் நான் ஸ்பெஷலிஸ்ட். இன்னையோட இந்த பழக்கத்தை நிப்பாட்டுறான். ஐயா பழக்கத்தெல்லாம் நிப்பாட்டு. எதுக்கியா பதற? ஆட்டத்தை மட்டும் நிப்பாட்டினா போதுங்க ஐயா. இந்த பழக்கத்தை நிப்பாட்ட சொல்லாம இந்த ஆட்டத்தை மட்டும் ஏன் நிப்பாட்ட சொல்ற? ஏன் என்ன சார் பேசிக்கிறீங்க? கட்டி யூத்தனா கை ஆடி ஆடி சிட்டிங் தான் சார் மிஞ்சுது. முடியல டாக்டர் முடியல. வாங்க வாங்க டாக்டர் என்னன்னே தெரியல டாக்டர். 2 நாளா ஒரே வயித்தாலையா போயிட்டு இருக்கு டாக்டர். ஏன் அப்படி போகுது? ஓ அது தெரியாம தான் ஓன்ட்டு வந்திருக்கேன். ஐயோ நான் தான் டாக்டரா? சரி நேற்று நைட்டு என்ன சாப்பிட்டீங்க? சாம்பார், ரசம், மோர், அப்புறம் பாயாசம் குடிச்சேன் டாக்டர். என்னையா நேற்று நைட்டு வகை வகையா சாப்பிட்டுருக்கு போல? வகை வகையா சாப்பிட்றாங்க, வயித்தாலையா போயிட்டு இருக்கு. சரி ஓகே. நர்ஸ் இவருக்கு எக்ஸ்ரே எடுக்கணும், வந்து படுங்க. சரி அவரை படுக்க போட்டு எடுங்க. எக்ஸ்ரே பார்த்தா அவங்க கண்டிஷன்லாம் ரொம்ப வீக்கா இருக்கு. டெய்லியும் கஞ்சி தான் குடிக்கணும். நீங்க போட்டிருக்க பில்ல பார்த்தா வாழ்நாள் ஃபுல்லா கஞ்சி தான் குடிக்கணும் போலே. சொல்லுப்பா என்னப்பா பிரச்சனை? டாக்டர் என் ஆளை என்னால் மறக்கவே முடியல டாக்டர். அதுக்கு எதுனா சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்க டாக்டர். இது ரொம்ப சீரியஸான கேஸ்ப்பா. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமாப்பா இந்த சப்ஜெக்ட்ல தான்ப்பா நான் ஃபெயில் ஆயிட்டேன். நீங்களுமா? என்ன டாக்டர் சொல்றீங்க? எப்படி? நைட்டு ஃபுல்லா மகான்னு ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தேன் தம்பி. சூப்பர் டாக்டர். உன்னோட ஃபுல் நேம் என்னன்னு கேட்டேன்ப்பா. மகாலிங்கன்னு சொல்லிட்டு போறான்ப்பா. ஆம்பளை பேசிட்டாடா அழுதுட்டு இருக்க. சரிப்பா தம்பி அதை விடு, மருந்து வாங்கிட்டு போ. சரிங்க டாக்டர். நர்ஸ் அழகா இருக்கீங்க. ஓ அப்படியா? தேங்க்ஸ். நீங்க ரெட் கலர் saree ட்ரை பண்ணி பாருங்க. ஏன் அதுல இன்னும் அழகா இருப்பனா? இல்ல சிலிண்டர் மாதிரியே இருப்பீங்க. எதுக்கு நீங்க சொல்யூஷன் கேட்டீங்க? என்னோட லவ்வரை மறக்கிறதுக்கு. இத போட்டுக்கங்க. இத போட்டா என்னால மறந்துடுவேனா? நீ மறக்க மாட்ட, எல்லாரும் ஒன்னே மறந்துடுவாங்க. எப்படி அம்மா மறக்க முடியும்? இதயம் குமுறுதே. இப்படியே மழை பெஞ்சிட்டு இருந்தா கப்பல் தான் ஓட்டணும் போல. மண்டெல்லாம் ஒரே பிசு பிசுன்னு இருக்குடா. எண்ணெய் தேய்ச்சிட்டு ஷாம்பு போட்டு குளிச்சாதான் கரெக்டா இருக்கும். அடிக்கிற மழையில என்ன தேய்ச்சி குளிச்சுனா சளி தாண்டா பிடிக்கும். அப்புறம் வீட்டை நடிக்கணும் தாண்டா கிடக்கணும். உங்களை மாதிரி தோதா பசங்க தாண்டா அதெல்லாம் பிடிக்கும். ஒரு வனவில்லின் பக்கத்தில் வாழ்ந்து பார்க்கிறேன் நானே. எப்பா இப்பதான்டா ஃப்ரீயா இருக்கு ஹேர். உங்களை மாதிரி தோதா பசங்க தாண்டா அதெல்லாம் பிடிக்கும். என்ன பாத்துல என்ன ஆட்டம் ஆடினடா. ஐயோ ஐயோ கரண்ட் வேற போயிடுச்சா? டேய் கரண்டே இல்லை போடா. இவன் வேற காலும் கையும் போட்டுக்கிட்டு சும்மா. எப்பா சரி இப்போ போனா தண்டா. என்னடா பண்ற? டேய் இறங்குடா. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? தூக்கு மாட்டிக்கிற அளவுக்கு என்னடா பிரச்சனை? எதுவும் லவ் பிரச்சனையா? காசு பிரச்சனையா? ஸ்கூல்ல தான் அடிச்சு விட்டாங்களா? அப்புறம் என்னதான்டா பிரச்சனை? ஒன்று ஐயோ என்ன மச்சான் குசு விட்டுட்டான். ஐயா கொலைகேச கூட ஒத்துப்பாங்க, ஆனா குண்டு போட்டதை ஒத்துக்க மாட்டான். ஏன்? அதான் அவனுக்கு மான பிரச்சனை. டேய் வந்துட்டேன்டா. இது என்ன இடம்னே தெரியல. இரு கேப்ட்டு கூப்பிடுறேன். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இது என்ன ஸ்டாப் ப்ரோ? இதுவா ப்ரோ? பஸ் ஸ்டாப் ப்ரோ. ஆளும் இவன் வேற. டேய் நானே வந்துக்கிறேன்டா வைடா. சும்மா ஊர்ல உள்ள முள்ள மாதிரி இங்கதான்டா இருக்காங்க.